சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம். One, two, four. अतते संप्रवक्ष्यामि स्वरूपं परमात्मनः यद्विज्ञाय नरोपान्तान् मुक्तः कैवल्यमश्नुते अस्ति कच्चित् स्वयं नित्यम् अहं प्रत्ययलम्बनाः अवस्थात्रय साक्षी सन् पंचकोश विलक्षणः यो विजानाति सकलम् जाग्रत स्वप्न सुषुप्तिषु बुद्धि तद्वृद्धि सद्भावम् अभावम् अहमित्ययम् यत् पश्यति स्वयं सर्वम् यन्न पश्यन्ति कच्चन यच्चेतयति बुद्ध्यादि न तत्यं चेतयत्ययम्. சோ நம்ம ஆத்ம தத்துவத்தை பார்த்துட்டு வரோம். ஆத்மா சோ எப்படி ஆத்மா சொல்றது அப்படின்னா, சைத்தன்ய மீன்ஸ் ஆத்மா, கான்சியஸ்னஸ். சோ கான்சியஸ்னஸ் தான் ஆத்மா. அதை படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர்றாரு. ஓகே. சோ எப்படி ஃபர்ஸ்ட் அவர் இன்ட்ரோடக்ஷன் பண்ணினார். அதத்தே சம்பிரவக்ஷ்யாமி. இது டிக்ளேர் பண்றது, பிரக்ஞா பண்றது, பிரதிஜ்ஞா பண்றது. நான் உனக்கு சொல்ல போறேன், விஷயத்த சொல்ல போறேன். அப்படி ஃபர்ஸ்ட் சாஸ்திர டெக்னிக் இது. சோ ஃபர்ஸ்ட் பிரதிஜ்ஞா, என்ன செய்ய போறோன்றது முதல்ல தெளிவா இருக்கணும். அதற்காக அதுக்கப்புறம் அது என்ன சொல்றது சொந்தமோ அது ஒட்டி மற்ற விஷயத்தெல்லாம் சொல்லணும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, ஸ்வரூபம் பரமாத்மனஹா. நீ கேட்ட கேள்வி, செகண்ட் கேள்விக்கு ஆன்சர் சொல்ல போறேன். ஓகே. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? யத் விஞ்ஞானாதி. அது ஞானத்தினால தான் தெரிஞ்சுக்க முடியும். அது தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? பந்த நிவர்த்தி. அதனால என்ன பலன்? முக்தா. முக்தா பலன்னா ஸ்வரூபம் எப்படி இருக்கும்? கைவல்ய அஷ்ணுதே. கைவல்யம்னா கேவலம். கேவலம், கேவலம் மீன்ஸ் சிவஹா. சிவஹா மீன்ஸ் அகம். கேவல சிவ அகம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல 24 சொல்லி முடிச்சாரு. 25ல கச்சித் அஸ்தி, அதுக்கப்புறம் நித்தியம் அஸ்தி. சோ அந்த சைத்தன்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கான்சியஸ்னஸ் நித்தியம். நித்தியம். ஓகே. சோ அதுக்கப்புறம் கச்சித் அஸ்தி அப்படின்றார். இங்க சைத்தன்யத்தை இன்ட்ரோடக்ஷன் பண்றாரு. அந்த எப்படி ஏதோ சம்திங் ஒன்று இருக்காது. கச்சித் அஸ்தி அப்படின்னா சம்திங் ஏதோ ஒன்னு இருக்கிறது. அது எப்படி இருக்கிறதா? நித்தியம் அஸ்தி. அது எப்பொழுதும் இருக்கிறது, எப்பொழுதும் இருக்கிறது. இப்போ நீ இருக்கியா அப்படின்னு கேட்கணும் வச்சுக்கோ. நீ இருக்கியோ அப்படின்னா நான் கேட்டு சொல்லட்டுமா? இவரு எதுவுமே கேட்காம செய்ய மாட்டார். நானா டொனேஷனா கேட்கிறேன், டொனேஷனா கேட்கிறேன் இல்லையா? கேட்டு சொல்லட்டுமா? கேட்டு சொல்லட்டும்னா என்ன அர்த்தம்னா, அவங்க முடிவு பண்ணும். இதெல்லாம் நம்ம விஷயம் இல்ல. அது நீ இருக்கியான்னா அது கூட கேட்டுதான் சொல்லணும். ஏன்? மேரேஜ் ஆயிடுச்சு அவருக்கு. அதனால அவரோட சுயம் கூட இல்லாம போயிடுச்சு அவரு.
நீ இருக்கின்றது நித்தியம். அதுக்கு எதுவும் தேவையில்லை, பிரத்யக்ஷம் தேவையில்லை, அனுமானம் தேவையில்லை. நான் கொஞ்சம் பார்த்து சொல்றேன், இரு, நான் இருக்கேன், நான் தேவையில்லை, பிரத்யக்ஷம் இல்லை, கண்ணாடியில் பார்த்து சொல்ல தேவையில்லை, அனுமானம் தேவையில்லை. ஓகே, நீ இருக்கிறது சாட்சாத் இல்ல, அதுதான் அதுதான் இது. நேரடியா இருக்கிறது நான் இருக்கிறது எதுவும் தேவையில்லை. அப்ப எதுக்கு சாஸ்திரம்? அதுதான், அது நீனு தெரிஞ்சுக்கிற இல்லையா, அது வேற எதையோ தெரிஞ்சு வச்சுன்னு இருக்க, அதுக்காக சாஸ்திரம் சொல்றது. அது வேற, நீ வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் இருக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. இது தெரிஞ்சுடுத்துனா நீ பாட்டு விருப்பாட்சி குகையில போய் உட்காந்துக்கலாம். ஓகே, யாரும் உன்னை தேடிட்டு எல்லாரும் வருவா. புரியுதா? அது தெரியாதனால தான் நாம தேடிட்டு எல்லாத்தையும் போறோம். அதனால நான் இருக்கிறது பிரத்யக்ஷம், சாட்சி, அது இருக்கிறது. அதனால இங்க என்ன சொல்ற, நித்தியம். அது எப்ப இருக்கிறது? எப்ப எழுப்பினாலும் பகல்ல. நீ துக்கத்துல அழுதுன்னு இருந்தா கூட நீ இருக்கியோ, அதான் அழுதுன்னு இருக்கன்னு தெரியல அப்படி சொல்லலாம். சிரிச்சுட்டு இருக்கும் போதும் சரி, எல்லாத்திலையும் நான் இருக்கிறேன். அகம் அஸ்தி, அகம் அஸ்தி எல்லாரும் சொல்றாங்க. அகம் அஸ்தி, நான் இருக்கிறேன். ஓகே, அப்போ அகம் பிரத்ய லம்பனா, அகம் பிரத்யா லம்பனா. அகம் அகம்னு நம்ம எப்பெல்லாம் சொல்றோமோ அது தம்ப அந்த கச்சித்து அஸ்தி சம்திங் இருக்குன்னு சொன்னேன். அது என்னன்னா அது சைத்தன்யம், கான்சியஸ்னஸ். அது எப்படி இருக்கிறது? நித்தியம், எப்பொழுதும் இருக்கிறது. அகம்னு நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு எந்த ஊர்லயும் போய் ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, ஓபன் யூனிவர்சிட்டி, திறந்த வெளி பல்கலைக்கழகம், மூடின பல்கலைக்கழகத்துல போக வேண்டாம். புரியுதா? நான் இருக்கிறேன்றதுக்கு எப்பவுமே சாட்சி, அது சர்வ சாட்சி. ஓகே, ஆலம்பனகா. அப்புறம் என்ன இருக்கிறது? அது எப்படி இருக்கிறது? அந்த சைத்தன்யம் அவஸ்தாத்ரய சாட்சி. அவஸ்தாத்ரய சாட்சி, அது 3 அவஸ்தையினுடைய சாட்சியாக இருக்கிறது அந்த சைத்தன்யம். ஓகே, பின்ன எப்படி இருக்கிறதா? பஞ்சகோஷ விலக்ஷணா, 5 கோஷாவுடைய விலக்ஷணம் நானாக இருக்கிறேன். அப்படி எது இருக்கிறதோ 5 கோஷாவோட விலக்ஷணம் எதுவோ, அவஸ்தாத்திரய சாட்சிக்கு எதுவோ, அதுக்கு அப்பாற்பட்டது எதுவோ அது நான். அப்படின்னா என்ன? இதுவரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்க அவஸ்தாத்திரயத்தில் இருக்கிறது இந்த. அப்புறம் பஞ்சகோஷா. பஞ்சகோஷனா இந்த பாடி சம்பந்தமா நான் எதெல்லாம் சொல்றேனோ, வர்ண ஆசிரம, அதெல்லாம் நான் இல்லை. ஓகே, அதெல்லாம் அன்னமய கோஷா தர்மம் இல்ல பிராணமய கோஷா தர்மம், அதெல்லாம் நான் இல்லை. அப்போ முதல்ல என்ன சொல்றாரு? இந்த 125ல டிஸ்மிஸ் பண்றாரு. நீ எங்கெல்லாம் பிரவൃத்தி பண்ணுவியோ அதெல்லாம் நீ இல்ல அப்படின்னா அது மாத்திரம் சொல்ல. நீ என்னவா இருக்கிற? கச்சித் அஸ்தி, சம்திங்கா இருக்கிற. அது என்னன்னா சைத்தன்யமா இருக்கிற, அது எப்பொழுதும் இருக்கிறது. முன்னாடி அனாத்மா சொல்லும் போது அதெல்லாம் அனாத்மான்னு சொல்றாரு, லிஸ்ட் கொடுத்து இதெல்லாம் அனாத்மா, இதெல்லாம் அனாத்மான்னு சொன்னார். இங்க என்ன சொல்றாரு? அந்த அனாத்மாவில பங்கன் பண்றத விட்டுட்டீங்கன்னா எது நித்தியமாக இருக்கிறதோ, எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கிறதோ, இந்த பஞ்சகோஷாக்கு அப்பாற்பட்டது எது இருக்கிறதோ அதுதான் நீ அப்படின்னு சொன்னாரு. சோ ஏற்கனவே இவர் என்ன சொன்னாரு? சின்ன டெக்ஸ்ட் ஒண்ணு கொடுத்தாரு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்போம். அது என்னது? மனிஷா பஞ்சகமா. சோ தத்துவ போதம்னு எல்லா டெக்னிக் வேர்ட்ஸும் டக்கு டக்குன்னு கொடுத்தேன். ஆத்மா கக, எது ஆத்மா? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வதிரிக்த பஞ்சகோஷாதீதக சன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூப சன் யத்திஷ்டதி சக ஆத்மா. இதோ 2-3 பேராவது வந்திருப்பீங்களே அதுக்கு. ஓகே, அங்க இன்ட்ரோடக்ஷன் பண்ணினாரு. இவ்வளவு டீட்டெயிலாம் போல, சும்மா அங்கங்க இது 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 அப்படின்னு சொல்லிட்டு காட்டினார், டேஸ்ட் பண்ணினார். இதுதான் ஓ நம்ம இவ்வளவு பிரிஞ்சு இருக்குமோ, இவ்வளவு இருக்கிறதோ, அது அப்படியே தெரிஞ்சு இப்போ டீட்டெயிலா படிக்கிறதுக்கு வந்திருக்கோம். நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. படிக்கிறோம்னா என்ன? தெரிஞ்சுக்கிறது. பாட்டு படி அப்படி சொல்லுவாங்க தெற்கெல்லாம். இந்த தெற்கெல்லாம் பாட்டு படி, பாட்டை படிக்கிறதா? பாட்டு பாடணும். அதுதான் சாமி, பாடுறது தான் படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க.
சரி சரி நீ தான் உண்மையா பேசிருக்க, நீ மாத்தவெல்லாம் பாட்டு பண்றன்னா பாட்டு படிப்பா, நீ கரெக்டா சொல்ற. அவங்களும் கரெக்டா சவுத்துல கரெக்டா பேசுறாங்க. நிறைய பேர் பாட்டு பாட மாட்டான், படிப்பான் இல்லையா? அந்த மாதிரி சோ அந்த மாதிரி இது படிக்கிறதுன்னு, இங்க படிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அப்படியே லிட்டரலியா எடுத்துக்கப்படாது. அதனுடைய விஷயம், சொல்ல வந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இங்க. சரி, அப்போ கச்சித் அஸ்தி நித்தியம் அஸ்தி ஸ்வயம் பிரத்ய லம்பனா அவஸ்தாத்ரயம் சாட்சி சன் பஞ்சகோஷ விலக்ஷண. அதுக்கப்புறம் 126 என்ன சொன்னாரு? யோ விஜானாதி சகலம், சகலம் விஜானாதி. அந்த ஆத்ம யக, யகனா கச்சித், கச்சித்னா அயம், அயம்னா சைத்தன்யம். அந்த சைத்தன்ய ஆத்மா சகல விஜானாதி, எல்லாத்தையும் அது தெரிஞ்சுக்கிறது. தெரிஞ்சுக்கிறதுனா திருப்பி அறிஞ்சுக்கிற. நோயிங் ஆத்மானா அது திருப்பி வர்பல போட்டுண்டு அது ஆக்ஷனுக்கு இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆதி அந்தம் இருக்கிறது, ஆத்மா வந்து போற விஷயம் அப்படிலாம் வந்து மாட்டிக்கப்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நோயிங் ஆத்மானா அது பிரசன், அதனுடைய லைட்ல எப்படி சூரிய வெளிச்சத்துல என்ன நடக்கிறதோ அதனுடைய பிரசன்னத்துல இருக்கிறது. அப்படி அதனுடைய பிரசன்ஸ்ல என்ன நடக்கிறது அப்படின்னா, அங்க வந்து அவஸ்தா திரயத்தை இங்க வந்து 3 பிரிச்சு சொன்னார். ஜாக்கிரத, சொப்பன, சுஷுப்தி அவஸ்தா. ஜாக்கிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா. சரி, ஜாக்கிரத சொப்பன சுஷுப்தி அவஸ்தையில எப்படி பங்கன் பண்றது இந்த சைத்தன்யம்? இந்த சைத்தன்யம் எப்படி அதனுடைய பிரசன்ட்ல இந்த அவஸ்தை நடக்கிறது அப்படின்னா, புத்தி தத்விருத்தி சத்பாவம் அண்ட் புத்தி தத்விருத்தி அபாவம். ஓகே, அப்போ ஜாக்கிரத அவஸ்தா அண்ட் சொப்பன அவஸ்தையில புத்தி தத்விருத்தி சத்பாவம் நடக்கிறது. சுஷுப்தி அவஸ்தையில புத்தி தத்விருத்தி அபாவம் நடக்கிறது. புத்தி நமக்கு வந்து புத்தியும் இருக்கிறது, புத்தி விருத்தி இருக்கிறது. ஓகே, இப்ப நமக்கு என்ன, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப புத்தி புத்தி இருக்கோ? புத்தி இருக்கு. ஓகே, இப்ப புத்தியில வந்து நம்ம புரிஞ்சுன்னு இருக்கோம், புத்தியில வந்து புரிஞ்சுன்னு இருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு போய் சொல்றீங்கன்னு வச்சுக்க, அந்த புத்தி விருத்தி இருக்கிறது, அந்த விருத்தியை இன்னொருத்தருக்கு சொல்றீங்க. ஓகே, இங்க புத்தி விருத்தி இல்ல, புத்தி பங்கன் பண்றது தாட் ஃபார்ம்ல உள்ள போயிட்டு இருக்கிறது. அதையே நீங்க திருப்பி எடுத்து சொல்லும் போது புத்தி விருத்தி ஆகிறது, பங்கன் பண்றது. அது போல சோ இந்த அனுபவிக்கிற அந்த ட்ரீம்ல கூட நம்ம அந்த புத்தியில சேர்த்து வச்சிருக்க அந்த ஃபார்ம் வெளியில வருது. ஓகே, புத்தியும் புத்தி விருத்தியும் பங்கன் பண்றது. அங்க பங்கன் பண்ணாம இருக்கலாம், கட்டாயம் கிடையாது. அது பங்கன் பண்ணாம இருக்கிறதா சமாதி ஸ்டேட், தியானம் அதெல்லாம் பண்றதெல்லாம், அதெல்லாம் லயம் பண்ண வைக்கிறது. ஓகே, சுஷுப்தில என்ன பண்றது? சுஷுப்தில புத்தியும் புத்தி விருத்தியும் ஆப்சன்ஸ் ஆஃப் தாட்ஸ். ஓகே, அபாவம். ஓகே, அங்க இது ரெண்டு பங்கன் பண்றதில்லை. அப்படி இது பண்றதில்லைன்றதையும் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கிற ஆள் ஒருத்தன் யாரோ விஜானாதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்தி தத்விருத்தி சத்பாவம், புத்தி தத்விருத்தி அபாவம் விஜானாதி யக ஆத்மா சைத்தன்யம். ஆக ஜாக்கிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா 3 அவஸ்தையிலையும் இருக்கிறத தெரிஞ்சுக்கிற ஆள் யாரு சாட்சியோ அந்த சாட்சி ஆத்ம சைத்தன்யம். ஓகே, அந்த ஆத்ம சைத்தன்யம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, ஏக பஷ்யதி ஸ்வயம் சர்வம். அது எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லையா? எதன் மூலியமா தெரிஞ்சுக்கிறது? இப்ப நாம தெரிஞ்சுக்கிறது வந்து மனசுல, நாமன்றது மனசு தான். மனசுல என்ன தெரிஞ்சுக்கிறோம்? 5 சென்சஸ் மூலியமா, 5 ஆர்கன்ஸ் மூலியமா இந்த ஹோல் பிரபஞ்சத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். நமக்கு தெரியறது இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். சயின்டிஸ்டுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறது, எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்துகிறது. ஓகே, அப்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா நமக்கு வந்து என்னென்ன இருக்கிறது? பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம அனுபலப்தி பிரமாணம், உபமானம், எல்லா பிரமாணத்திலையும் தெரிஞ்சுக்கிறது. சர்வ பிரமாணம், சர்வ பிரமாண கோச்சரம்
எல்லாத்திலையும் தெரிஞ்சுக்கிறது எதுவோ அதெல்லாம் சர்வம். இது எல்லாமே மத்தது இன்ஃபரன்ஸ் வச்சுட்டு கண்டுபிடிச்சுக்கிறாங்க. ஆனா ஆத்மா எதை வச்சுட்டு பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை. அது இன்ஸ்ட்ருமெண்டே கிடையாது. ஆத்மா எப்படிப்பட்டது? அதுக்கு கால் கிடையாது, கை கிடையாது, மூக்கு கிடையாது, கண்ணு கிடையாது. அது பார்க்கிறது இல்லை, பார்க்கப்படுவதும் அதுதான். இப்படிலாம் உபநிஷம் சொல்லும். அதை பார்க்கப்படுவதில்லை, அது பார்க்கப்படுவதும் அதுதான். அதனால அப்படி சொல்லி அதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றது. அது உபநிஷத்துக்கு வரும்போது பார்த்துப்பேன். இப்ப என்னத்துக்கு அதுக்கு அவஸ்தைப்படுவானே. இப்ப ஜாக்கிரத அவஸ்தையில் இருப்போம். அதனால யக பஷ்யத்து ஸ்வயம் சர்வம். ஸ்வயம் சர்வம் தனக்குத்தானாகவே, அதுக்கு வேற ஒன்று தேவையில்லை. சூரிய வெளிச்சத்துக்கு சந்திரன் வெளிச்சம் மற்ற வெளிச்சம் தேவையில்லை. அது மாதிரி உதாரணம் எப்பயுமே முழுக்க உதாரணம் முழுக்க கொடுத்துட முடியாது. ஏதாவது ஒரு போர்ஷன் ஒரு பார்ட் தான் அது யூஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இப்ப சூரியனே பிரம்மன் ஆயிடும் இல்லையா? சூரியவத்து, சூரியன் எப்படி பிரகாசிக்கிறதோ அது போல ஆத்ம சைத்தன்யம் பிரகாசிக்கிறது. ஓகே. அதனால யக பஷ்யதி ஸ்வயம் சர்வம், அது தன்னுடைய ஒரிஜினல் இதுல பண்றது. யக ந பஷ்யதி கச்சன, எல்லாத்தையும் அது தன்னுடைய சொந்தத்துல ஸ்வயமா பிரகாசிக்கிறது. ஆனா எதெல்லாம் அது பிரகாசிக்கிறதோ அதனால அதை பிரகாசிக்க முடியாது. ஆத்ம சைத்தன்யத்தினால தான் இதெல்லாம் பிரகாசிக்கிறது. ஓகே. எதெல்லாம் பிரகாசிக்க வைக்கிறதோ அந்த பிரகாசிக்கக்கூடிய விஷயம் அதை பிரகாசிக்காது. ஓகே. அது எது மாதிரி? யக சேத்தயதி புத்தியாதி சக, யக எப்படி சேத்தயதி புத்தியாதி, அது சேதனமா இருக்கிறத, சைத்தன்யமா இருக்கிறத எதெல்லாம்? புத்தி ஆதி. புத்தினா புத்தி, மனசு, இந்திரியங்கள், உடம்பு, இதெல்லாம் ஆத்ம சைத்தன்யத்துல பிரகாசிக்கிறது. இது கான்சியஸ் இருக்கிறது. ஓகே. இந்த பாடி கான்சியஸ் இருக்கு. இதெல்லாம் கான்சியஸ் கிடையாது. இதெல்லாம் தட்டினா கூட ஒண்ணும் ஆகாது. ஓகே. ஆனா பாடியில நமக்கு எல்லாம் தெரியுது, கிளினா தெரியுது. ஓகே. உடனே பூரா ஓடினா இப்படி எல்லாம் நகர்ந்துக்கிறோம். ஓகே. இப்ப பூரா ஓடினா இன்னொரு கல்லு நகராது இல்லையா? பூரா வரான் அது ஒண்ணும் பண்ணாது, அப்படியே இருக்கும். அதுக்கு ஒண்ணும் பண்ணாது. நமக்கு அப்படி ஆகுமா? அது நகர்ந்துடுவோம். நம்ம என்ன இல்லாட்டி விவேகானந்தனா பாம்பு ஏறி மேல போறதுக்கு? நரேந்திரா அப்படியே தியானம் பண்ணினா பாம்பு இப்படி ஏறி இப்படி போயிடுது. நமக்கு என்ன ஆகும்? சப்போஸ் இப்படி ஏறி நடுவில் வரும்போது கான்சியஸ் வந்துருத்துன்னு வச்சுக்கோ, சமாதி கலைஞ்சு ஒரே போடும். பாம்பு எடுப்பதும் படம், கோடம்பக்கத்தில் இருக்கிறவனும் எடுக்கிறதும் படம். ரெண்டுமே விஷம். ஆமா. அதனால இப்படி சல்லுன்னு எடுத்து இப்படி குதிச்சிடும், அடிச்சிடும். அதனால நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய சத்தத்தை கேட்டதுன்னா மெதுவா போகாது, அது ஓடி போயிட்டு நிஜமா ஓடி போறது இல்ல. அதுக்கு தெரியும், அதுக்கு பல்லுல மாத்திரம்தான் விஷம் இருக்கிறது. அதனால புத்தி ஆதி, புத்தி, மனசு, இந்திரியங்கள், உடம்பு எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிறது. சேத்தயதி, எது சேத்தயதி? எது பிரகாசிக்கிறது? சைத்தன்யம். யக சேத்தயதி, அந்த ஆத்ம சைத்தன்யம் என்னுடைய மனசு, புத்தி, சைத்தன்யம் பிரகாசிக்கிறது, பிரகாசிக்க வைக்கிறது. ஓகே, சரி. நது சேத்தயதி எம் தத் நது சேத்தயதி, எது ஒன்று பிரகாசிக்க வைக்கிறதோ உடம்பு, மனசு, இந்திரியங்கள், அது அதை பிரகாசிக்க முடியாது. எது மாதிரி? கண்ணு மாதிரி. என் கண்ணுனால எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது, ஆனா கண்ணால பிரகாசிக்க முடியாது. கண்ணை பிரகாசிக்க முடியாது. ஏன்னா அது கண்ணாவே இருக்கு. கண்ணுக்கு கண்ணாக ஒரு பாட்டு இருக்கிறது, கண்ணுக்கு கண்ணாக அப்படி சொல்றாரு.
உபநிஷத்து வார்த்தையோ சினிமா பாட்டுல பாடுறா, கண்ணுக்கு கண்ணாகன்னு. கண்ணுக்கு கண்ணாகன்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு கண்ணுனா ஆத்மான்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய பொருளை பெருசா பாடிட்டா. சொத்துக்கு சொத்தாக பாரு, சொத்துனுடைய சொத்து, கண்ணுடைய கண்ணு. எவ்வளவு பெரிய உபநிஷத்து வார்த்தையா பாருங்க. நீங்க பாட்டுலாம் கேட்கறது இல்லையா நீங்க? இதெல்லாம் பழைய ஓல்டு சாங்க. சரி சரி, நியூ சாங் தெரியாது. சோ அதனால அது கண்ணுக்கு கண்ணாகும், புத்திக்கு புத்தியாக இருக்கிறது. அந்த புத்தி இதை பிரகாசிக்க முடியாது. புத்தினால பிரகாசம். நான் புத்தினால நான் வந்து நேற்றுக்கு ராத்திரி நான் ஆத்மனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன் அப்படி சொன்ன. ஓ ரைட், அவரை நில்லுங்க அப்படி சொன்னோம். எதுக்கு நீங்க நில்லுங்க? அவர் சுத்தி நமஸ்காரம் பண்ணிட்டு வரட்டுங்களா, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வந்துடணும். புரியுதா? அதுக்கு இங்க நிறைய பேர் வாக்கிங் போவாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லிக்கிட்டோம், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனேன் அப்படி சொல்லிட்டு. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுப்பா. ஏன்னா ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஆளு தான். அந்த ஆளு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு எப்படி முடியும்? எல்லா அனுபவமும் அவனோடது. ஓகே, அதனால அனுபவம் போய் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அது போய் அந்த அனுபவம் மெய். புரியுதோ? அனுபவிக்கிறதெல்லாம் போய் அனுபவம் மெய். ஓகே, எது இருக்கிறதோ அதுதான் உண்மை. ஓகே, மீதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னு சொல்றமே அது போய். ஓகே, எது மாதிரி? இப்ப கனவுல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான். கனவுல உங்களுக்கு அனுபவம் இருக்கா இல்லையா? இருக்கு. தர தர தர. அதுவும் நமக்கு கெட்ட கனவு வந்துடும் சில சமயம். அதுவும் காலையில எரும மாடு வந்துன்னா பொலி, அவ்வளவுதான். எப்ப எது சொன்னானோ இல்லையா, நல்லதெல்லாம் சொன்னதான் இவன் மைண்ட்ல ஏத்துக்க மாட்டான். ஏதோ தவறா ஒண்ணு ரெக்கார்ட் ஆயிருக்கும், அது போட்டு மனச உழப்பும் பாருங்க. ஐயோ நிஜமா இப்படி ஆயிடுமோ, அந்த சாமிக்கு கற்பூரம் ஏத்தாம வந்துட்டேன்னு என்ன ஆக போறதோ. புத்தி, இதெல்லாம் புத்தி, ஒன்னும் ஆகாது. புரியுதா? அதனால இவனுக்கு கனவுல என்ன ஆயிடுச்சு, போலீஸ் அரெஸ்ட் பண்ணி தர தரன்னு இழுத்துட்டு போறான். இழுத்துட்டு போய் அங்க சாட்டை அடி அடிக்கிறான். இது பழைய காலத்து இது கனவு. இதுவும் கனவும் பழசுதான். வச்சு பலார் அடிக்கிறான். ஐயோ அம்மா, அப்படியே ஒரு அடி அடிச்சா பாருங்க, இப்படியே குதிச்சு இப்படி கீழே வந்தா பிராக்ஷன் ஆயிடுச்சு. காலையில ஆபீஸ் போகும்போது கட்டு போட்டு இருக்காரு. என்னத்த சொல்றது, சொன்னா மானக்கேடு. நானா கட்டில இருந்து பெட்ல இருந்து விழுந்து அடிபட்டு சொல்ல முடியுமா இந்த விஷயத்த? புரியுதா? அதனால முழிச்சுட்ட பிறகு நம்ம நாமே ஒரு நொந்துப்போம் பாருங்க. இத போய் சொல்லவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு நம்ம லைஃப்ல சொல்லுவோம், ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு இவருக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணணுமே அப்படின்னு. நிறைய விஷயம் ப்ராப்ளம்ஸ் வரும்போது அப்படியே இடி இடிச்சு பிரளயமே வந்த மாதிரி இருக்கும், எர்த் குயிக்கே ஆன மாதிரி இருக்கும். எர்த் குயிக் எவ்வளவு நேரம் இருக்கும்? எர்த் குயிக்கே பர்மனன்ட் கிடையாது. எவ்வளவு நேரம் இருக்கும்? செகண்ட்ஸ் தான். புரியுதா? சில சமயம் எர்த் குயிக்கா வரும், சில சமயம் சுனாமி வரும், சில சமயம் சும்மா காத்து மாதிரி வந்துட்டு போகும். லைஃப் அப்படிதான். ஓகே, ஆனா பர்மனன்ட் இல்ல. நீ அதுல கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா யூ ஆர் த பர்மனன்ட். அது வந்துட்டு போயிடும், அவ்வளவுதான். புரியுதா? அதனால அந்த கனவுல இருந்து முழிச்சுட்ட பிறகு கனவுல நடந்த அத்தனை நிகழ்ச்சியும் ஆனா கனவு காணும்போது அது மெய். புரியுதா? கனவு காணும்போது அது பொய்ன்னு தெரியுமா எனக்கு? இந்த புத்தி கட்ட மனசுக்கு நேத்திக்கு தான் கனவு வந்தது, போன வாரம் கனவு வந்தது. ஒரு ஐடியா இருக்க வேண்டாமோ? அப்போ கொஞ்சம் விழிப்பா இருந்ததுன்னா, போன வாரம் ஒரு கனவு கண்டியா, இந்த வாரம் ஒரு டீல் பண்ணலாம்ல? கிடையாது. இதுதான் நீங்க போன சிங்கேரி கேம்ப்ல கூட சொன்னீங்களே, அதே தான் இதை சொல்றீங்களே அப்படின்னா இந்த கனவு தான் இல்லையா? அதனால இதுல வீழ்ச்சிக்கிற வரைக்கும் எல்லாமே சத்தியம்.
விழிச்சுட்ட பிறகு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. புத்தி ஆதி சேத்தயதி பிரகாசிக்கிறது. இந்த புத்தினால அதை பிரகாசிக்க முடியாது. எதுவோ அது அயம், அது அது சைத்தன்யம் அப்படின்றத சொன்னாரு. ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன? அவ்வளவுதான். இப்ப 128. ஏன விஸ்வமிதம் வியாப்தம் என்ன வியாப்னோதி கிஞ்சன ஆபாரூபமிதம் சர்வம் யம் பாந்தமனுபாதி அயம். இப்ப என்ன சொல்ல போறாரு? இந்த ஆத்ம சைத்தன்யம் எது எவிடென்ட்? ஆத்ம சைத்தன்யம் புத்தினாலையும் பார்க்க முடியாதுன்னா அது எதனால தான், எப்படித்தான் கொண்டு வர்றது அப்படின்றத அது எவிடென்ட்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அயம், அயம்னா ஆத்ம சைத்தன்யம் எவிடென்ட், அவைலபிள், அட் பிரசன்ட், இப்பவே சாட்சாத் எல்லாம் எது நடக்கிறதோ அதெல்லாம் ஆத்ம சைத்தன்யம் தான். அயம் இது புரோனவுன் அயம்ன்றது. இந்த அயம் எதெல்லாம் இருக்கிறதோ, இப்போ நீ கண்ணை திறந்திருக்கீங்களா? கண்ணை துற, பார்க்கிறதெல்லாம் ஆத்ம சைத்தன்யம். கண்ணை மூடு, ஆப்சன்ஸ் ஆஃப் தாட் ஆல்சோ ஆத்ம சைத்தன்யம் தான். கண்ணை திறந்தா சைத்தன்யம், கண்ணை மூடினாலும் சைத்தன்யம் தான். ஓகே, எதெல்லாம் பார்க்கிறையோ கண்ணை திறந்து பார்க்கிறதெல்லாம் சைத்தன்யம். சோ ட்ரீ இஸ், பேர்ட் இஸ், எவ்ரிதிங் இருக்கிறது. ஓகே, அதனுடைய நாலேஜ் என்ன இருக்கிறது? யுவர் கான்சியஸ் பிளஸ் அந்த விருத்தி இஸ் ஈக்குவல் டு விருத்தி ஞானம். கான்சியஸ் பிளஸ் விருத்தி இஸ் ஈக்குவல் டு விருத்தி ஞானம். இது போல வெளிச்சம் பிளஸ் கை, வெளிச்சம் பிளஸ் மைக், வெளிச்சம் பிளஸ் புக், என்ன வேணா போட்டுக்கலாம், ஹோம்ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம். வித்தவுட் லைட் நோ வஸ்து, நீ பார்க்க முடியாது. ஓகே, அது போலதான் சைத்தன்யம், வித்தவுட் சைத்தன்யம் நோ விருத்தி. So, Chaitanyam plus Vritti is equal to Jnanam. You are all Jnanam, Vrittik Jnanam. Only thought form. யோசிச்சு பாருங்க. Without thought, no knowledge. Okay. அதனால எனக்கு உள்ள இருக்கிறது வெளியில இருக்கிறது எல்லாமே, வெளியிலேயும் உள்ளரையும் இருக்கிறது சைத்தன்யம் தான். சைத்தன்யத்தினால பாக்குறேன். ஆல் கலர்ஸ் பிரசன்ஸ் கான்சியஸ் இஸ் எவிடென்ட். ஓகே, எதெல்லாம் பார்க்கிறனோ அதனால எவிடென்ட், எதெல்லாம் கேட்கிறனோ அதனால எவிடென்ட், எதெல்லாம் தொடரனோ அதனால எவிடென்ட். எனக்கு தெரியறது, எனக்கு தெரியறது சொல்றது கான்சியஸ்னஸ், சைத்தன்யம். ஓகே, அதனால சப்த ஸ்பரிஷ ரூப ரச்ச கந்த அந்த 5 விஷயத்தை அதெல்லாம் போட்டுக்கணும், இப்ப போட்ட மாதிரி. ஓகே, அது எதுவோ கான்சியஸ் எவிடென்ட். ஓகே, ஓகே, கான்சியஸ் எவிடென்ட் எப்போ சார் கிடைக்கும்? சரி, எப்ப கிடைக்காது சொல்லு. நீ ஏன் கேள்வி கேட்டு இருப்பியா? நான் கேள்வி எப்ப கிடைக்காது சொல்லு. அதனால தூங்குறதும் கான்சியஸ் தான். நித்திய ஸ்வயம் பிரகாச ரூபகா ஆத்ம சைத்தன்யம், நித்திய ஸ்வயம் பிரகாச ரூபகா. ஏனக ஸ்வயம் பிரகாச ஆத்ம சைத்தன்யம் ஏன இதம் விஸ்வம் வியாப்தம். இந்த சொல்லு முக்கியமானது. ஏனா ஏனகா இந்த ஏனகன இந்த ஸ்வயம் ஆத்ம பிரகாசம் இதம் விஸ்வம் வியாப்தம், இது எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருக்கிறது. எது? அது அந்த சைத்தன்யம் ஹோல் பிரபஞ்சத்தையும் பிரகாசிச்சு இருக்கிறது. இது
இதுதான் இருக்கு. இப்ப சயின்ஸ் என்ன சொல்றது? அந்த கான்சியஸ லிமிட்டட் பண்றது. யுவர் பிரெயின் அண்ட் செல் நியூரான், இதுதான் கான்சியஸ் அப்படின்னு சொன்னா. அப்ப நீ செத்து போயிட்டீங்கன்னா அது கான்சியஸ் அவுட். இல்ல கான்சியஸ் இத்தினு ஃபார்ம்குள்ளதான் இருக்கிறது. ஓகே, லொகேட்டட் இன் த பாடி, மைண்டுக்குள்ள இருக்கிறது. அப்ப சைத்தன்யத்தை லொகேட் பண்ணணும். அது எங்க பார்க்கிறது அப்படி சொன்னா பியாண்ட் த மைண்ட். சுவாமி சொல்வாரு பியானந்தா, பியாண்ட் ஆனந்தா, பியாண்ட் ஆனந்தா. அவர் ஒருத்தர் இருக்கிறாரா? பியாண்ட் த மைண்ட், பியாண்ட் த மைண்ட். ஓகே, நான் கூட ஒரு காலத்தில் சொல்லியிருந்தேன், அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, பியாண்ட் த மைண்ட் சென்சஸ் இன் த சைத்தன்யம் பிரம்மன். உள்ளே பார்த்துட்டு இருந்து வச்சுக்கோ. இப்ப உடம்பு இருக்கிறது, மனசு இருக்கிறது, உள்ள பார், உள்ள பார், அகை நோக்கி பார். புறம் நோக்கி போயிருந்தாய், இப்பொழுது அக நோக்கி பார். இதெல்லாம் நிறைய ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் எல்லாம் இருக்கும். நீ புறம் நோக்கி சென்றாய், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே. உள் போய் பார், உள் நுழைந்து பார். அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, இன்னும் உள்ள லொகேட் இன்சைட், இன்சைட், இந்த எல்லாம் இந்த பெரிய பெரிய யோகிக்கு எல்லாம் இதான் வச்சுட்டு ஆவோ ஃபாரின் ஒன்ஸ் எல்லாம் அவுட். இன்சைட், 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 இன்சைட். இன்சைட் த மைண்ட். ஓகே, அதனால சைத்தன்யம் வித் இன் த பாடி அண்ட் வித் இன் த மைண்ட், லொகேட் இன்சைடு, அப்படி உள்ள இருக்க மாதிரி. இது எப்படி இருக்கிறது? போற குறைக்கு சயின்ஸ் வர கான்சியஸ்ன்றது உள்ளதான் சொல்லிடுது. யுவர் பிரெயின் அண்ட் நியூரான் அண்ட் செல் அப்படி வர சொல்லிடுது. சரி, அது போனா போட்டோம். இது மாத்திரம் என்ன சொல்றது? வேதாந்தம் அப்படி சொல்றது. உபனிஷத்தம், உபனிஷம் சொல்றது பராஞ்சிகானி வெதுருணத் ஸ்வயம்பூஹோ தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன் கச்சித் தீரஹா பிரத்யக் ஆத்மானாம் ஐஷத்து ஆவிருத்த சக்ஷுஷு அமிர்தத்துவம் இச்சன். இந்த பிரம்மன் இந்திரியங்களை வெளிமுகமாக படைச்சுட்டான். நம்மள எப்படி படைச்சுட்டான்? பிறக்கும் போது செத்து, சிலது பாடியில குழந்தை என்ன ஆகும்? செத்து பிறக்கும். கர்ப்பப்பையிலேயே அது இறந்துரும், அப்படி பிறக்கும். இது மெடிக்கல் ரிப்போர்ட்ல அப்படி சொல்லுவாங்க. சில குழந்தைலாம் செத்து பிறக்கும். அப்படி அது உள்ளர இதெல்லாம் எவ்வளவு தேவையோ அது ஆக்சிஜன் இருக்காது, இது இருக்காது, சோ மெனி ஃபேக்டர்ஸ். இங்க வேதாந்தத்தில் என்ன சொல்றது? ஓல் மனுஷ குலம் முழுக்க செத்து பிறந்த குழந்தை மாதிரியா. ஏன்னா பராஞ்சிகாணி, இது எல்லா இந்திரியங்களும் வெளிமுகமா போயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் வேலையை. அதனால என்ன அர்த்தம்? மரணத்துக்கு சமம் அப்படின்றது கட்டோபனிஷத்துல. அதனால தஸ்மாத் பராங் பஷ்யதி நாத் ஆத்மனஹா. அதனால பஷ்யதி, அந்த ஆத்மனே எங்க பார்க்கணுமா? கச்சித் தீரஹா பிரத்யேகாத்மனாத் ஐஷத் ஆவர்த்த சக்ஷுகு. அதனால் வெளியில விலகி பிரத்யேகாத்மாவை தன்னுள் தானாக உள்ளிருந்து பார். இது உபனிஷத்து வாக்கியம். சயின்ஸ் மாத்திரம் இல்ல, உபனிஷத்தும் அதுதான் சொல்றது. ஒரே கன்ஃபியூஸா இருக்கிறது. ஆத்மா எங்க இருக்கிறது? ஆத்மா எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது? என்னுள்ள இருக்கிறது, என்னுள்ள இருக்கிறது சொல்றது இல்லையா? இது வரைக்கும் போன ஸ்லோகத்துல அந்த புத்தியில இருக்கிறது, இதுல இருக்கிறது, அதுல இருக்கிறது, அதெல்லாம் பிரகாசிக்கிறது, புத்தியை பிரகாசிக்கிறது, இந்த இந்திரியங்களை பிரகாசிக்கிறது, இதெல்லாம் அவ்வளவு தூரத்து கிடையாது அப்படிலாம் சொன்னோம். முன்னாடி ஸ்லோகத்திலையும் தகராறு வந்துட்டு, உபநிஷத்திலையும் இப்படி சொல்றது. ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சது. அதனால சங்கர் என்ன சொல்றாரு? ஏன இதம் விஸ்வம் வியாப்தம். இது உள்ளுக்குள்ள இருக்கிறதுன்னு தப்பா நினைச்சுக்காத. உள்ளே இருக்கிறது, வெளியிலேயே இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது அது மாதிரி தான். ஒருத்தன் பூமிக்கு நமஸ்காரம் பண்ணணும் நடந்து போய்கிட்டே இருந்தானா. ஏன்னா நின்னுறா, இன்னத்துக்கு போற? பூமிக்கு நமஸ்காரம் பண்ணணும் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு. நீ நின்று இருக்கிறதா பூமி அப்படியே நமஸ்காரம் பண்றா அவருக்கு இல்லையா? அது பூமி தேடிட்டு போனானா? அந்த கதையில இருக்கிறது
இருக்கிறது அதுதான் இருக்கிறது. மொத்த யூனிவர்ஸ் பிரகாசிக்கிறது அது இதனால தான் இருக்கிறது. ஏன இதம் விஸ்வம் வியாப்தம் அப்படி சொல்றாரு சங்கரர். ஆல் பர்வைட் ஆஃப் கான்சியஸ்னஸ் எல்லாமாக இருக்கிறது. ஏனஹா சைத்தன்ய ஆத்மா வியாப்தம் பர்வைட் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறது. அதனால இப்படி இருக்கிறது. அதுக்கப்புறம் எப்படி இருக்கிறது? இப்படி வியாபிச்சிருக்கிறது இந்த ஆத்ம சைத்தன்யம். அபாரூபமிதம் சர்வம். ஆபாரூபம் அபாரூபம். ஆபாரூபம்னா பிரகாசிக்கிற இந்த ஹோல் ஜகத்து, பிரகாசிக்கின்ற ஹோல் ஜகத்து சொல்லலாம். இல்லாட்டி அபாரூப சர்வம் ஜகத்துன்னா இது பிரகாசம் இல்லாத சைத்தன்யம் இல்லாத இந்த ஜகத்தை, அதாவது ஜட வஸ்துவாக இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை எது பிரகாசிக்கிறதோ அது ஆத்ம சைத்தன்யம் அப்படி போட்டுக்கலாம். ஏன்னா சைத்தன்யம் பாதி, இதெல்லாம் அனுபாதி. அங்க சொல்றாரு, ஏற்கனவே படிச்சோம். ந தத்ர சூரியோபாதி ந சந்திர தாரகம் ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோபாதி குதோயம் அக்னி. நேமா வித்யுதோ, நேமனா தான் அங்கேயும், ந வித்யத்துனா மின்னல், அதெல்லாம் அனுபாதி. ஆத்ம சைத்தன்யம் பாதி. அதனால ஆபாரூபமிதம் சர்வம் எம் பாந்த அனுபாதி அயம். அனுபாதித அயம். இந்த அயம் சைத்தன்ய ஆத்மா இருக்கிறது அது பாதி. இதெல்லாம் சர்வம் ஏன ஜகத் விபாப்து எல்லாமே ஆத்ம சைத்தன்யம் தான் இருக்கிறது சைத்தன்யம் மாத்திரம் தான் இருக்கிறது. ஓகே, அந்த சைத்தன்யம் எப்படி ஃபங்க்ஷன் பண்றது 129 சொல்ல போறாரு. அதை ஒரு தடவை படிச்சுட்டு நம்ம இப்ப முடிச்சுக்கலாம். யஸ்ய சன்னதி மாத்ரேன தேகேந்திரிய மனோதியः விஷயேஷு ஸ்வகீயேஷு வர்த்தந்தே பிரேரிதா இவ. அப்போ யஸ்ய சன்னதி மாத்ரேன, சன்னதி மாத்ரேன சன்னிதானம், மகா சன்னிதானம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால அவருடைய சன்னிதானத்துல மாத்திரம் யஸ்ய சன்னதி அப்படின்னா இந்த ஆத்ம சைத்தன்யம் சன்னதி மாத்திரேன, அது மாத்திரம், அந்த மாத்திரத்துல மாத்திரம் தேக இந்திரிய மன தியாகன புத்தி. இதெல்லாம் விஷயேஷு ஸ்வகீயேஷு. அது எப்படின்னா இங்க புல்லட் மாதிரி. எம்ஜி ராமச்சந்திரன் இருக்காரு, அப்போ சூட்கேஸ் கொடுப்பாரு அப்படின்னு முடிச்சுடுவாங்க. ஓகே, என்ன முடிச்சுடுவாங்கன்னா அந்த தொகுதி முழுக்க எவெல்லாம் ஆப்போனன்ட் பார்ட்டி, ஓகே, அதுக்கு ஃபுல்லா சூட்கேஸ் கொடுத்துருவாரு. இந்த தொகுதியில நீ ஜெயிப்பியா சொல்லு, அதுக்கு நான் என்ன வேணா கொடுக்கிறேன். அப்படி அதுதான் ரூல். ஜெயிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு நான் உனக்கு சமர்த்திருக்கணும். பணம் கொடுத்தா மாத்திரம் செலவழிக்க தெரியுமே, எல்லாருக்கும் செலவழிக்க முடியாது. முடிச்சு புடிங்கிட்டு போடுவான். புரியுதா? அதை ப்ராப்பரா யாருக்கு கொடுக்கணுமோ அவனுக்கு கொடுக்கணும், எவனுக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாது. எவன் எதிர்த்து இருக்கானோ அவனுக்கு வேற மாதிரி பண்ணும். இல்ல பியூட்டிஃபுல் டெக்னிக். அதனால அது சாதாரண ஆள் இல்ல அவரு, அந்த மாதிரி ஆளு. அப்போ இவன் எல்லாம் அவர் ஏவி விட்ட ஆளு. இங்க டகடகன்னு சொல்லுவான் எல்லாம். அது மாதிரி இந்த புத்தி மனசு இதெல்லாம் ஆத்மா ஏவி விட்ட மாதிரி அது வேலையை செய்யறது. அதனுடைய வேலை செய்யறது. ஸ்வகீயேஷு எப்படியா? விஷயேஷு இந்த அதது விஷயங்கள்ல அதது பிரவர்த்தி பண்றது. ஸ்வகீயேஷு அதது சொந்தமா பண்ணிட்டு இருக்கு. வர்த்தந்தே பிரவர்த்தந்தே அது வேலையை செய்யறதுக்கு காரணமாக இருக்கிறது. எதுனா ஆத்ம சைத்தன்யம்.
ஆத்ம சைத்தன்யம். அப்போ ஆத்ம சைத்தன்யம் ஒரு ஸ்டூல போட்டுண்டு ஏ புத்தி இப்படி வேலை செய், இந்திரியமே நீ இப்படி செய். அதுனா மேனேஜர், அது மேனேஜிங் எம்டி, அது 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 வேலை செய்யறதுக்கு. எதுக்கு மேனேஜர் போட்டிருக்காங்க? எதுக்கு மேனேஜர் போடுறாங்க? மேனேஜ் பண்ற ஒரு மேனேஜர். ஓகே. சப்போஸ் மேனேஜர் இல்லைன்னா இவன் பாட்டு லீவ் அடிச்சிருவான், எங்க அங்க போவேன் இங்க போவேன்னு இல்லையா? அதனால தான் மேனேஜர் ஒருத்த போட்டு கேள்வி கேட்கறாங்க. ஓகே. அது போல ஆத்ம சைத்தன்யம் மேனேஜிங் டைரக்டர். ஓகே, எம்டி. நீ இந்திரியெல்லாம் வேலை செய்ய அப்படி சொல்லுமா? அதனால கடைசியா என்ன முடிக்கிறார் சங்கரரு? பிரேரிதா இவ. நிஜமாவே இல்ல. சில சமயம் விளையாடும் போது தொட்டா அவுட் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் சில பேரை. அது குழந்தை அதுவும் சேர்த்துக்கலன்னா ஒரே சண்டை வரும். புரியுதா? விளையாட்டையே நிறுத்திடும். நம்ம விளையாடவே முடியாது. அப்படி ஒரு அழிச்சாட்டியம் பண்ணி வீட்டுல கத்தி, வீட்டுல பெரியவங்க எல்லாம் வந்து ஒன்னும் குழந்தைக்கு இல்லாதது விளையாட்டு நிறுத்து அப்படின்றாங்க. அதனால இவங்களுக்குள்ள ஒரு ஃபார்முலா பண்ணிட்டு தொட்டா அவுட் கிடையாது அப்படி சொல்லுவாங்க. அது சும்மா சும்மா தொட்டுக்கும். ஒப்புக்கு சப்பானி பேரு. புரியல? இவ ஏவ இல்ல இவ அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். முன்னாடி சொல்றதுன்னா அப்புறம் இவன் சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? அது நம்ம ஆஃப்டர் த பிரேக். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.